கர்த்தர் நல்லவர். சரி, ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 6 முதல் 10. ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 6 முதல் 10 எடுத்து வசிங்க. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை. ஏனென்றால் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்துல ஒரு மயக்கத்தை வைத்துட்டு நம்ம போகிறோம். வேதத்திலே அநேக காரியங்கள் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டிலே புதிய பாட்டிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதி வைக்கப்பட்டிருப்பதனாலே தாவீது அப்படி செய்தாரே, நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரியுங்களா? தாவீது ஏன்னா யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய நேரத்துல மொட்டை மாடி சுத்திட்டு இருந்தாரு, ஏன் நான் அப்படி சுத்தக்கூடாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக என்ன செய்திருக்கிறது? எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சொல்றாரு என்ன வேதத்துல பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு இருந்தாங்க, ஏன்னா அப்ப நாளை வச்சிருக்க கூடாது. இல்லைங்க, அதுக்கு ஏன் போற? சாலமோனுக்கே போயிட வேண்டியதானே, 1000 மணி வச்சிருந்தா அதை போய் செஞ்சுக்கிற வேண்டியதானே. ஏன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா எப்படி செய்யக்கூடாது என்பதற்காக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் வேதத்தை படிக்கின்ற பொழுது வார்த்தைகளை என தெரிந்தெடுத்து பொறுக்கி எடுத்து நம்ம படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தைகளை அதுதான் மார்க்கர் வச்சு என்ன செய்யும்? மார்க்கர் வச்சு அண்டர்லைன் பண்ணி அந்த வார்த்தைகள் எனக்கென்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை தெளிவாக பொறுக்கி எடுத்து அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்காக வைக்க வேண்டும். அதுதான் 8வது அதிகாரத்திலே இந்த வார்த்தைகள் உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து நம்ம இருதயத்திலே வைத்து வாயில வைக்க வேண்டும். புரியுங்களா? வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படி நமக்கு எது தேவையில்லையோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். பைபிள் இருக்க எல்லா வார்த்தைகளும் அது ஆவியானவர்களால் ஏற்பட்டு எழுதியிருந்தாலும் நமக்கு என்ன வார்த்தைகள் தேவை அதை தான் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். பைபிள் தானே போட்டிருக்கு. யூதாஸ் நாடு கொண்டு சேர்த்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிற கூடாது. எனக்கு என்ன வார்த்தை அதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம பொறுக்கி எடுக்க வேண்டும். அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பைபிள் போதிக்கப்படுகிற எல்லா காரியங்களும் ஜீவனை தெரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? குறிக்கி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஜீவனை தெரிந்து கொள்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் அதான் உள்ளத்துல போகிறது. உள்ளத்துல போகக்கூடிய வார்த்தைகள் தான் என்ன செய்ய வாயில வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கின்ற பொழுது நமக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து அது உள்ளத்தில் வைக்கின்ற பொழுது உள்ளத்தில் வைக்க இந்த உள்ளம் ஜீவ ஊற்றாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நேரம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இந்த ஜீவ ஊற்றிலிருந்து நல்ல காரியங்களை மோண்டு எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஜீவ வார்த்தைகள் என்ன செய்ய உள்ள டெபாசிட் பண்ணி வைக்க வேண்டும். ஏன்னா இந்த ஊற்றுல ஏதோ ஒரு இடம் படிச்ச அப்படி இல்லை, மீண்டும் மீண்டும் வேத வசனங்களை படித்து நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்திலே ஸ்டோர் பண்ணி வைக்கின்ற பொழுது இந்த இருதயம் ஜீவ ஊற்றாக மாறுகிறது. இந்த ஜீவ ஊற்றிலிருந்து நமக்கு என்ன உண்டாகிறதுனாக்க ஆரோக்கியம் வேணுமா, செழிப்பு வேணுமா, அதற்கேற்ப வார்த்தைகளை நீங்க என்ன செய்ய எடுத்து பேசுறீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனவன் வாயின் பலனால் அவன் திருப்தி ஆவான். ஹல்லேலூயா. கையில போய் வேலை செய்றீங்க, கம்பெனில வேலை கொடுக்குறாங்க, வேலை செய்றீங்க, ஆனா வாயை திறந்து பேசணும். வாயை திறந்து பேசினா தான் பலன் உண்டு. சம்பாதிக்கிறதால மட்டும் நீ திருப்தியாக இருக்க முடியாது. வாயில் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். வாயின் பலனால் வயிறு திருப்தியாகும். அப்ப பிரச்சனையில் பாடுகிற நேரத்தில் உள்ள ஜீவ வார்த்தையில் வைக்கின்ற பொழுது இந்த ஜீவ ஊற்றிலிருந்து நீங்க வார்த்தையை எடுத்து பேசுகின்ற பொழுது அது உங்களை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. தரித்திரம் வருவதில்லை வாயிலிருந்து, ஏன்னா சுகவீனம் வருவது கிடையாது. அப்ப
இருதயத்திலிருந்து அது ஜீவ ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடும். அப்ப ஜீவ ஊற்றிலிருந்து நமக்கு தேவையான பொழுது அதை நம்ம மூண்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இது நமக்கு இதுதான் வேதம் சொல்கிறது, நம்முடைய வாய் ஜீவ ஊற்று என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஜீவ ஊற்றிலிருந்து விசுவாச வார்த்தைகளை எடுத்து நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இது மிக மிக முக்கியமாக நம்ம இருக்கிறது. பலவீனம் இல்லையா, ஏன்னா அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தையில என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். இப்ப எதையாவது பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னாக்க யாருக்காவது ஒரு லெட்டர் எழுதி போடுறது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா உடனே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு போஸ்ட் பண்ணி அவர் அங்கிருந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றாரா? இல்லை. ஹல்லேலூயா. புரியுங்களா? இப்படிதான் நம்ம இருக்கிறோம். யாருக்கா அடிக்கிற போன் பிரச்சனை தான், யாருக்கா போன் அடிக்கிறது. ஏன்னா அவர் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அவர் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், என்ன பதில் இருக்கு என்ன கேட்டு பெற்று அவர் எனக்கு போஸ்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதை நான் என்ன செய்யணும், உங்களுக்கு எனக்கு நீங்க அப்படி இல்லையா, ஆரம்ப காலத்துல நீங்க அப்படி நான் இருந்திருக்குங்க, எனக்கு எழுதி போடு, ஏன்னா இங்க 3 நாள் போட்டிருக்கு, நீ இங்க வா ரிஜிஸ்டர் பண்ணி இங்க வா, அவனுக்கு நான் கேட்டு சொல்றேன். இப்படியெல்லாம் இருந்திருக்கு. நம்ம சத்தியத்தை அறிகின்ற பொழுது இந்த இப்படிப்பட்ட அவருக்கு ஆண்டவர் போஸ்ட் பண்ண மாட்டாரு. கர்த்தர் உங்களோட நேரடியாக பேசக்கூடியவர். ஹல்லேலூயா. உங்களோட பிரச்சனை என்ன, உங்க பாடுகள்னா கர்த்தர் டைரக்டாக உங்களோட ஆண்டவர் பேசக்கூடியவர். அவருக்கு அதே ஆவியானவர், உங்களுக்கு ஒரு ஆவியானவர், அவருக்கு ஒரு ஆவியானவர் இல்ல, உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இல்லை. புரியுங்களா? எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் தான் இருக்கிறார். அதனால சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தை நாம் பொறுக்கி எடுத்து அதில் வாயில வைக்கின்ற பொழுது அது இருதயத்துக்குள் சென்று நம்ம பிரச்சனை நேரத்திலே அந்த வார்த்தையில் எடுத்து நம்ம பேச முடியும். அதான் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 13-14 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:13-14. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கு அவன் உதடுகளில் துரோகமே பண்ணி, நீதிமானோ நெருக்கத்து நின்று நீங்குவான். பாருங்க, இங்க பார்க்கிறோம், துன்மார்க்கனுக்கு அவனுடைய பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய பிரச்சனை ரொம்ப தூரத்துல கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு எங்க பிரச்சனை இருக்கு? துன்மார்க்கனுக்கு வாயில தான் பிரச்சனை இருக்கிறது. புரியுங்களா? துன்மார்க்கனுடைய பிரச்சனை எங்க? வாயில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான் என்றால் நீதிமான் அந்த கண்ணிலிருந்து அவன் தப்புனது காரணம் வாயினால அவன் தப்பினான். புரியுங்களா? துன்மார்க்கனுக்கு அவனுடைய வாயை கண்ணி என்றால் நீதிமான் எப்படி தப்பினான்? எப்படி தப்பினான்? புரியுங்களா? ஒரு பிள்ளை பாஸ் ஆயிடுச்சுனாக்க, பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு சொல்றோம், ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னா 2 பேருக்கு ஒரு எக்ஸாமினேஷன் நடந்தது. இந்த எக்ஸாமினேஷன் தான் பாஸ் ஆ ஃபெயில் ஆனது என்பதை என்ன செஞ்சு தீர்மானிச்சது. ஹல்லேலூயா. இந்த எக்ஸாமினேஷன் மூலமா இந்த பிள்ளை பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சான்னு சொன்னது போல இந்த துன்மார்க்கனுக்கு அவனுடைய வாயை கண்ணி என்றால் அந்த வார்த்தை தான் துன்மார்க்கன் எடுத்து பயன்படுத்தினான், நீதிமானும் பயன்படுத்தினான். இந்த துன்மார்க்கன் வாயை தவறாக உதடை பயன்படுத்தினாலே அந்த உதடு அவனுக்கு என்னாக மாறிச்சு? அந்த வார்த்தை கண்ணியாக மாறிட்டு. ஆனால் நீதிமான் அந்த வார்த்தை சரியாக பயன்படுத்தினாலே, அந்த உதடை சரியாக பயன்படுத்தினாலே அவனை பிரச்சனையிலிருந்து தப்பு வைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நாம இன்றைக்கு இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் நம்ம வாயை உதடுகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். வாயின் பலனால் வயிறு திருப்தியாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு எப்ப பார்த்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சு பத்த மாட்டேங்குது, என்ன ஒண்ணு நிற்க மாட்டேங்குது, அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரச்சனைகளை பற்றியே பேசக்கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனை பற்றி பேசினா பிரச்சனை தான் விஷயம் பெருசாக நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனைகளை நம்ம பேசாம நம்ம வாயை கழுவுகிற வரை வாழ்க்கை மாறாது. வாயை கழுவுகிற வரை வாழ்க்கை மாறாதுங்க. ஏன்னா அது ஒரு பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்தை வைத்து விட்டார். வாயின் பலனால் வயிறு திருப்தியாகும். அது ஆதாம் முதல் கடைசி மணி வரை வாயின் பலனால் வயிறு திருப்தியாகும். இதுதான் சட்டம், பிரமாணம். இதுக்கு மாற்றம் எதுவுமே கிடையாது. புரியுங்களா? எந்த இடத்துல நீங்க வாயில் எதை பேசுறீங்களோ அது தான் வாழ்க்கை இருக்கும். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. பற்றாக்குறை குறித்து நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இருதயத்துல வைக்கக்கூடாது. பற்றாக்குறை எனக்கு நடக்காது, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், எங்க பொழுது போனா அந்த பற்றாக்குறை என்ற ஜீவ ஊற்றை இருதயத்தில் வைக்கிறீங்க. வாயிலிருந்து என்ன வரும், என்னங்க எப்படி நடக்க போகுது, அப்படிதான் என்ன செய்யும் வாயிலிருந்து. அப்ப வாயின் பலனால் வயிறு என்ன செய்யும், எம்டியாக மாறும், திருப்தியாக. வாயில் என்ன வருது, எம்டியான வருது. பற்றாக்குறை வரும்போது வயிறு எப்படி இருக்கும், பற்றாக்குறையாக
இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப வேண்டாத பிரச்சனைகளை இன்னைக்கு சிக்குகிறவர்கள் தங்கள் நாவினாலே அந்த சிக்குண்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது சிக்குகிறார்கள். ஹல்லேலூயா.